ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்ன நம்ம வேலைன்னாக்கா, இன்னைக்கு ஃபுல் அண்ட் வெயில் தான். எப்படி அடிக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். வெயில் நல்ல வெயிலாக அடிக்குதுங்க. அதனால இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 20ஆம் தேதி வரையும் ப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு தான். அதனால தீபாவளிக்குள்ள மாவு ஐட்டம் அனைத்துமே எல்லாம் கெட்டு போகாதான்னு கேட்டாங்க. அதெல்லாம் கெட்டெல்லாம் போகாதுங்க. நம்ம திருவையில் தானங்க அரைக்கிறோம். அதனால நல்லா சூப்பராக காய வச்சு அருமையாக ரெடி பண்ணி கொடுப்போங்க. பயப்படாம ஒரு இப்போ என்னன்னா ஒரு 20-25 நாள் தாங்க இருக்குது இடையில. அதனால நீங்கள் பயப்படாமல் எல்லாருமே வாங்கி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 10 கிலோ பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சு, இதுக்கு என்னென்ன அளவுன்னு நான் பெரிய வீடியோ போட்டுருக்கோம்ல, கையில் 2 நாளைக்கு முன்னாடி பெரிய வீடியோ போட்டுருக்கேன். நான் எண்டில் லிங்க் கொடுத்துட்றேன். அது லிங்க் கொடுக்கும். அது வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்க. அதை பார்த்து சூப்பராக ரெடி பண்ணிங்க. என்ன மாதிரியே ரெடி பண்ணிங்கன்னா முறுக்கு தின்னுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். நம்மள்ட்ட நிறைய முறுக்கு மாவு, முறுக்கு எல்லா பலவாருமே நிறையா போகுங்க. அதெல்லாம் பார்த்து சூப்பராக பணிக்கையாக செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ மாவு ஐட்டம், மசாலா ஐட்டம், அப்புறம் வத்தல் வடகம் எது வேணுமோ நம்மள்ட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது, வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம முறுக்கு மாவு கொண்டு அரைக்க கொடுத்துட்டு அப்புறம் கேவரு வாங்கி வச்சுருக்காங்க. கேவரு வந்து இப்போ கழுவி நல்லா காய வச்சுட்டு அப்புறம் இடியப்ப மாவு இன்னைக்கு ரெடி பண்ணணும். இன்னைக்கு காலையிலே பலகாரம் செய்கிற வேலையை நிப்பாட்டிட்டேன். இந்த பெட்டி போடுறவங்களுக்காக நாளைக்கு தான் பலகாரம் போட்டு பெட்டி போடணும். இடியப்ப மாவு ஊறிக்கிட்டு இருக்கு. அதை கழுவி நல்லா காய வச்சு உணர வச்சு காய வச்சுட்டு நல்லா உணர வச்சு அதை கொண்டு போய் திருவையில் ஊற்றி இடிச்சுக்கிட்டு வந்து அதை அவிச்சு இன்றைக்கி ரெடி பண்ணணும். இன்றைக்கி வேலை இந்த மாதிரி மாவு ஐட்டம், மசாலா ஐட்டம் தான் ரெடி பண்ண வரேன். வாங்க ஒன்று ஒன்றா நான் என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். தீபாவளிக்கெல்லாம் எத்தனை நாளைக்கு ஆர்டர் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் லாஸ்ட்லேருந்து எடுப்போமா வேலையே. ஆமாம், இந்த மாதம் தமிழ்லேயே சொல்கிறேன். அதான் இப்போ என்ன இப்போ புரட்டாசி ஒரு 15 தேதியிலேருந்து எடுக்கலாம். 10-15 தேதியிலேருந்து எடுப்பாங்க. நான் ஆர்டர் எடுக்கையில கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவேன். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு வாரத்துக்கு மட்டும்தாங்க ஆர்டர் எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு மட்டும்னா தீபாவளி ஒரு 4 நாளைக்கு எல்லாமே புரட்டாசிலேயே நம்ம எல்லாமே முடிச்சிடணும். புரட்டாசிலேயே முடிச்சுக்கணும். ஏன்னா ஐப்பசி 3ஆம் தேதியே தீபாவளி வருது. அதனால நம்ம எல்லாமே புரட்டாசிலேயே முடிச்சுக்கணும். இடையில சனி ஞாயிறு வேற வருது. நம்ம பெட்டி போய் எங்கேயாவது மாட்டிக்கும், உங்களுக்கு தீபாவளிக்கு வந்து கிடைக்காம போயிடும். அதனால ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உங்கள் கையில் கிடைக்கிறது மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே போட்டு விட்ருவோங்க. அதனால ஒரு வாரத்துக்கு மட்டும், ஒரு வாரம் 10 நாள் அவ்வளோதான் நாங்கள் ஆர்டர் எடுப்போம். அந்த ஆர்டர் எடுத்து நான் அந்த 10 நாள் எடுத்து ஆர்டர் செஞ்சிட்டோம்னா அப்புறம் லோக்கலில் நிறைய பேருக்கு நாங்கள் இப்போயே சொல்லி வச்சுருக்காங்க. நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க. எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் லோக்கல்லே நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, என்ன நம்ம தீபாவளி வருது, திங்கக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். சனி ஞாயிறுல அவங்களுக்கு கொடுத்துடணும். ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை லோக்கலில் உள்ளவங்களுக்கு அனைத்து பேருக்குமே எடுத்துக்கிறது மாதிரி லோக்கலில் உள்ளவங்களுக்கு வண்டி ஒதுக்கி வச்சுக்கிட்டு பெட்டி போடுறது எல்லாத்தையும் வரிசையாக போட்டு விட்ருவோம். லோக்கலில் உள்ள நீங்களும் உங்கள் பயப்படாமல் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது முதல் நாள் தானே கொடுக்க போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோக்கலில் உள்ள நீங்கள் எப்போ வேணுமோ போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வெளியில் போகிறவங்களுக்கு வண்டியும் இந்த இது 5 நாளைக்கு முன்னாடி உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி போட்டு விட்ருவோம். மற்றபடி என்னென்ன செய்யணும்னு வாங்க போய் பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு இதை கழுவி வெயிலில் போய் காய வச்சுருவோம். காலையிலேருந்து இதான் வேலை. இதுக்குள்ள ஜாமான்லாம் வறுத்து எல்லாம் போட்டேன். இன்னும் அதில் பைத்த பருப்பு போடல, கையில் போட்டேன். வறுத்த பயிர் தான் போட்டிருக்கேன். வறுத்த பயிர் போட்டில்ல, சரி. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதை கொண்டு போய் நீங்கள் 9 மணி 8 தான் வருது. அதுக்குள்ளே இப்போ இடியப்ப மாவும் ரெடி ஆகிடும். அதையும் உணர வச்சு தரேன். அதையும் இடிச்சுக்கிட்டு இதையும் அரைச்சிக்கிட்டு வந்துடுங்க. இது கேவர் வந்து 2 நாளைக்கு காயணும். அதனால் கேவரை கழுவி காய வச்சுட்டு ஒரு மூட்டை பச்சை பயிர் வாங்கியாந்து கிடக்கு. அந்த பச்சை பயிரை கம்ப்ளீட்டாக இன்னைக்கு குஞ்சு வறுக்கிறது தாங்க வேலை. வறுத்து அதை உடச்சி அதை புடைச்சி அதை எடுக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அதையும் வறுத்து நம்ம உடச்சி காமிச்சிடலாம். எல்லாம் பாதி பாதியாக வறுக்குமா கையில், ஒரே நல்லா இது பண்ண முடியாது. ஆமாம், அது 50 கிலோ மூட்டை. அதனால பாதி ஒரு 10 கிலோ 20 கிலோ வறுத்து உடைச்சிட்டு மிச்சத்தை நாளைக்கு வறுத்துக்கலாம். சரி. இன்னைக்கு மற்றபடி எந்த வேலையும் பெட்டி போடுற வேலையா, பலகாரம் செய்கிற வேலையா எதுவுமே கிடையாது. பயிர் வறுக்கிற வேலை மட்டும்தான். வாங்க போய் செஞ்சிடலாம். நீ போதுமா கையில் சாப்பிட்றதுக்கு? இது நமக்கு வீட்டுக்கு போதும். அதை மார்க்கெட்டுக்கு கொடுத்து விட்ருங்க. ஆமாம், அது பழிச்சிடணும். 2 மணி நேரம். பச்சை பழம் 2 சீப்பு 2 தார் வெட்டி வச்சுருக்கோம். வாங்க அதையும் போய் பார்ப்போம். அது பழிச்சிடணும் 2 மணி நாளையில். அதனால இது வந்து ருசி அவ்வளோ ஒரு ருசிங்க. அதனால ஆசைப்பட்டு இதில் ஒரு 2 சீப்பு கொண்டு 2-3 சீப்பு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொண்டு கடையில் கொடுக்க. அத்தை வீட்டுக்கு ஒரு சீப்பு கொடுத்து விட்டுறலாம்ல? அத்தை வீட்டில் திங்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சீப்பு வேணால் கொடுக்கலாம். அப்புறம் வெளியே இந்த பழம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குற அந்த பச்சை பழம் அதை கொடுத்துக்கலாம். அதில் கொடுத்துக்கலாம். சரி. இதை மார்க்கெட்டுக்கு கொடுத்து விட்ருங்க. மார்க்கெட்டுக்கு கொடுத்து விட்ருவோம். தூக்குங்கப்பா. நான் பிடிக்கிறேன். கீழே போய்
எவ்வளோ பெரிய தார் பாருங்க. வாழைத்தாரை கொண்டு இப்போ கடையில் கொடுத்துட்டு அது என்ன காசு, நம்ம போய் வாங்கினா 50 ரூபாம்பாங்க, 60 ரூபாம்பாங்க ஒரு கிலோ. இப்போ எனக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. கொண்டு கொடுத்துட்டு என்ன ரேட்டுக்கு கொடுத்தேன்னு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டு வரங்கிறதையும் வந்து சொல்கிறேன். வாழைத்தாரை கொடுத்துட்டு சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சுண்டைக்காய்னா நான் என்னோட சுண்டைக்காய்னா சாதாரண காயில் அது எந்த குழம்புல போட்டு வச்சாலும் எனக்கு அப்படி பிடிக்குங்க. அதனால ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய். இப்போ தான் யாரோ பறித்து கொஞ்சம் வச்சுருக்காங்க. இப்போ அதனால கிட்ட காமி ஒரு காய் கூட முத்தின காய் இல்லை. இது இன்னைக்கு கொஞ்சம் போட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு வதக்கி வச்சு துவையல் அரைப்பேன். இது எப்படி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நாளைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து போடுறாங்க. சாத்தில் சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த துவையலை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இது நிறைய மருத்துவ குணம் உள்ளதுங்க இந்த சுண்டைக்காய். அதனால் நான் அதுக்காகலாம் சாப்பிட்றதில்ல. எனக்கு வந்து இயற்கையாகவே சுண்டைக்காய்னா அவ்வளோ ஒரு விசிறு. எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது சுண்டைக்காய், எனக்கு அப்படி. ஆனால் கையிலலாம் என்ன செய்வேன், கையில் என் பையன்லாம் துவையல் அரைச்சா சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. அதனால் துவையல் அரைச்சிடுவோம் நாளைக்கு. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சுக்குவோம். அப்புறம் வந்து வாழைத்தார் கொண்டு போனேன்னா அதை கொண்டு குடிச்சுக்கிட்டு அது எவ்வளோத்துக்கு கையில் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம போய் கேட்டாக்கா 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க கிலோ. ஆமாம், நம்ம கேட்டோம்னா 60 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா கிலோ 15 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. அது சரி. அதனால வந்து அது மொத்தமாகவே அந்த தார் வந்து 300 ரூபா கொடுத்தாங்க. 15 ரூபா கொடுத்துட்டே 300 ரூபா கொடுத்தாங்க. நம்ம தான் ஒரு 3 கிலோ 4 கிலோ எடுத்து வச்சுக்கலாம். ஆமாம், இங்கே வேறு இருக்குல்ல. ஆமாம், இப்போ அந்த தாரை எடுத்துக்குவாங்களான்னு கேட்டிருக்கலாம்ல. பச்சை நடா 2 இது இருக்குங்க, அது எடுத்துக்குவீங்களா? பச்சை நடா வாழைப்பழம் மாதிரி இருக்குன்னு கேட்டேன். கொடுத்துடுங்க எடுத்துக்கிறேன்னால. இந்த ஒரு தார் குட்டி தார் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். பெரிய தார் ஒன்று கொள்ளையில் வச்சுக்க அதை காட்டுறவாங்க. அதை வந்து நம்ம பழுத்தோட சாமியடியில் போய் தூக்கி வச்சு கதவை சாத்தி விட்டோம்னா அந்த பத்தி வடை, அந்த சாம்பிராணி வடைக்கு குப்புன்னு 2 மணி நேரத்தில் பழுத்துடும். அதை வெட்டி நம்ம இங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். என்ன காய் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாங்காய் கதையை வரும். இந்த மாங்காய் 30 ரூபா ஒட்டு மாங்காய். சரி, இன்னைக்கு வெளியே நம்ம சாம்பாரில் போட்டால் ஒரு வாசமாக, பிஞ்சு தான் இது, முத்தின காயெல்லாம் இல்லை, பிஞ்சு தான் இது. பச்சை மிளகா சாம்பார் வச்சுருங்க. ஆனால் சாம்பாரில் போட்டால் வாசமாக இருக்கும் பிஞ்சாக இருந்தாலும். அதுக்காக இது வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச புடலங்காய் ஒன்று வாங்கிக்கிட்டு, அப்புறம் தக்காளி வெங்காயம் தான் வாங்குமா அது வாங்கிக்கிட்டு, கீரை கட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். முளைக்கீரை, தண்டுக்கீரை. சாம்பார்லேயும் வச்சுக்கலாம், தண்டை சாம்பாரில் போட்டுக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்த்தீங்களா? கவிச்சி அடிக்க பற்றியா? அந்த மாதிரி கவிச்சி அடித்தாதான் கீரை வந்து கிடைஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தண்டெல்லாம் சாம்பார் கிடைஞ்சி கிடையலாமா? கிடையலாம் முடியாது, துவட்டிக்கிற மாதிரி இருக்கு. துவட்டிக்கலாம். கிடையறதுக்கு இன்னும் பிஞ்சாக இருக்கணும். இதை நம்ம வெங்காயம்லாம் போட்டு கடவுள் துவட்டினோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது தண்டை நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம். இதை வாங்கிட்டு வந்துட்டேங்க 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு. காய்கறி சமையலுக்கு காய்கறி ஆகிட்டு சமையலுக்கு தேவையான காய்கறி வேண்டியிருந்தாச்சு. இப்போ போய் காலை டிஃபன் என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு மதியானம் சமைக்கல பார்ப்போம். கேழ்வரகை கழுவிடுமா? ஒன்று கோதுமை கிடக்கு, அதுக்கு இருந்தால் பரவாயில்ல. இதில் இப்போ பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. இது கருவணுங்க, ஒரு 4 வருஷம் கருவணும். கருவணும்னா இதில் வந்து நிறையா அந்த கேவரோட உமி தான் தேய்ச்சி கருவணும். அவ்வளோதான். இதை இப்போ வந்து நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு 2 நாளைக்கு காய வச்சு அரைச்சிடணுங்க. அவ்வளோதான். அப்புறம் வந்து இடியப்ப மாவு நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு கழுவி அதை வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். இந்த மாதிரி சாக்கு வச்சுருப்பேன். இந்த மாதிரி வெள்ளை சாக்கு ஒன்று வச்சு அதில் எடுத்து கொட்டினோம்னா நல்லா சுத்தமாக ட்ரையாக தண்ணி வடிஞ்சிடும். அதுக்கு ஒருபாடு ஒரு வேட்டியை வச்சு போட்டு அதில் உணர வச்சு அள்ளிக்கிட்டு போய் இடிக்கிறது தாங்க. அன்னக்குடையிலலாம் அன்னக்குடையில் கொட்டினா என்ன நினைப்பீங்க? அதுலெல்லாம் அரிசியெல்லாம் போயிடுங்க. நல்லா தண்ணி வடியட்டும். மணி 11 தான் ஆகுது. அதுக்குள்ளே சமையல் முடிஞ்சிருச்சு. இன்னும் சாதம் வண்டியும் அப்புறமா வடிச்சுக்குவோம். மாமா வந்துட்டாங்கன்னா டக்குன்னு மில்லுக்கு போயிருக்காங்களா, வந்துட்டாங்கன்னா இடியப்ப மாவு வச்சு கொட்டவே எனக்கு 1 மணி ஆகிடும். அதனால இப்போ சமையலே முடிஞ்சிட்டு. பச்சை மிளகா சாம்பார் நல்லா தாளித்து கொட்டியிருக்கேன் பாருங்க. சூப்பராக பச்சை மிளகா சாம்பார்னாங்க அதுக்கு ஏற்ற காய் போடணும். இது என்ன போட்டுக்கணும்னு பார்த்தா எங்கே பார்த்தாலுமே கிடைக்கும், கிடைக்காத காயெல்லாம் கிடையாது. 2 சுண்டைக்காய், கீரை தண்டி கிடைச்சா போட்டுக்கலாம், கிடைக்கலாம் விட்டுடலாம். மெயினாக சுண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அப்புறம்
முருங்கைக்காய் இது இருந்தாலே பச்சை மிளகா சாம்பார் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். அந்த கீரை தண்டும் அந்த தண்டை போட்டுட்டு அதை பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் நான் பச்சை மிளகா சாம்பார் வைப்பேங்க. இது எப்படிக்கா உதிரி உதிரியாக செய்கிறீங்க இந்த தண்டு கீரை பொரியல்னு கேட்குறீங்க. இது வந்து நான் என்ன செய்வேன்னா கீரை தண்டு வாங்கிட்டு வந்ததுமே கொஞ்சம் முத்தல் தண்டாகவும் இருக்கும். பிஞ்சு தண்டில் செஞ்சீங்கன்னா வளன்னு நல்லா இருக்காது. அது வந்து கிடையாதாங்க செய்யணும். இது பொரியலுக்கு வந்து ஓரளவுக்கு முத்தல் தண்டாக இருக்கணும். அந்த தண்டை வாங்கிட்டு வந்து உடனே கட் பண்ணி அலசிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா வடிகட்டில் வச்சு நான் சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடணுங்க. வடிஞ்சதுக்கு ஒருபாடு எடுத்து பார்த்தோம்னா கையில் தண்ணியே ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கும் ஒருபாடு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு பட்டை மிளகா புட்டு போட்டு தாளிச்சிட்டு இந்த கீரையை அள்ளி வச்சு அதில் மாதிரி எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. சால்ட்டு போட்டு தேவையான உப்பை போட்டு வதக்கணும்னா நல்லா உதிரியாக ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். அடுப்பையும் வேகமாக வச்சு எரிக்காமல் சிம்மில் வச்சு வதக்குவேன். அருமையாக இருக்கும். நான் வதக்கிட்டு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய். காய்கறி மார்க்கெட்டுக்கு போனோம்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். டக்குன்னு இப்போ எல்லாமே செஞ்சாச்சு. இந்த வெண்டைக்காயில் வந்து காரம் போட்டு செஞ்சுருக்காங்க. சோம்பு பட்டை மிளகாய் தேங்காய் 3ஐயும் குறைன்னு அடிச்சுட்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடுவேன். வெண்டைக்காய் என்ன செய்வேன்னா வெண்டைக்காய் முழுசாகவே கழுவிடுவேன். எல்லாருக்கும் தெரியும். முழுசாகவே கழுவிட்டு ரொம்ப நேரம் போட்டுவேன். நான் துணி வச்சுலாம் துடைக்க மாட்டேன். ரொம்ப நேரம் போட்டோம்னா வெண்டைக்காய் நல்லா செடியிலேருந்து பறிச்சது மாதிரி நல்லா காஞ்சதாக இருக்கும். அதை கட் பண்ணி வதக்கையில் பிசுலாம் வராது. இந்த மாதிரி உதிரியாக அருமையாக இருக்கும். எவ்வளோ உதிரியாக இருக்கு பார்த்தீங்களா. இது எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு இப்போ இதை இறக்க போகிறேன். வெயில் என்ன வெயில் பாருங்க. வெயில் கொன்று எடுக்கணும். இது இடியாப்ப மாவு ஒண்டிங்க நல்லா ஒரு நாள் இதுக்கு டைம் ஒதுக்கி செய்யணுங்க. இந்த மாதிரி கட்டியாக இருக்கா இதெல்லாம் வந்து அப்பப்போ கிண்டி விடணும், உடச்சி விடணும். இதை கொண்டு போய் நல்லா காஞ்சோடனே சாயந்தரம் சலிக்கணும். சலித்தோம்னா இந்த மாதிரி கட்டியெல்லாம் வருமா. இந்த கட்டியை மாதிரி நம்ம அடிக்கணும். மிக்சியில் போட்டு அடிச்சிடுவோம். நாங்கள் அடிச்சுட்டு மறுபடி சலிக்கணும். இது 2 சலிக்கணும் எங்கள் இது. ஆமாம், இப்போ ஒரு நடம் சலிக்கணும், அப்புறம் இந்த கட்டியை ஒரு நடம் அடித்து சலிக்கணும். இதுக்கு ஒரு நாள் வேலை தனியாக ஒதுக்கணும். அதுக்காக வேண்டிய இன்றைக்கி ஒரு நாள் ஒதுக்கியாச்சு. சரி வாக்கையில் போய் சாப்பிடுவோம். வேலை முடிஞ்சிட்டுங்க. அவிச்சு கொட்டியாச்சுங்க. இடியப்ப மாவெல்லாம் அவிச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக கொட்டியாச்சுங்க. இடியப்ப மாவு கொஞ்சம் நிறையாவே போட்டேங்க. ஏன்னா அதுக்குன்னு இன்றைக்கி மாவு இட்டத்துக்கு மசாலா இட்டத்துக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நேரத்தை ஒதுக்கியாச்சு. அதனால இடியப்ப மாவெல்லாம் நிறையாவே அவிச்சு கொட்டியாச்சுங்க. கொட்டிட்டு அவங்க எல்லாம் பெட்டி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரங்களும் கையில் பெட்டி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பெட்டி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மாவெல்லாம் அவிச்சு கொட்டிட்டு சமையல் தான் காலையிலே முடிச்சிட்டோமா. இப்போ சாப்பிட வந்தாச்சுங்க. சாம்பார் காயெல்லாம் தான் பார்த்துருப்பீங்க என்னென்ன செஞ்சுருக்கேன்னு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி வேலை இவ்வளோ தாங்க. நாளைக்கு என்ன செய்யலாம் என்னன்னு நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.